முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவலிங்கம் திருமேனி சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களே, ஒரு சில அன்பர்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா நமது வீட்டு பூசை அறையிலும் சரி நமது இல்லத்திலும் சரி சிவலிங்க திருமேனியை வைக்கலாமா வழிபடலாமா என்று கேட்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நமது இல்லத்திலும் நமது இல்லத்தினுடைய பூசை அறையிலும் சிவலிங்க திருமேனியானதை வைக்கலாம் வழிபடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் சிவலிங்க திருமேனியானது மங்களத்துவம் நிறைந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக மங்களத்துவம் நிறைந்த சிவலிங்க திருமேனியை ஒவ்வொரு இல்லத்திலும் வைக்க வேண்டியது அவசியம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உறக்கத்தில் இருந்து எழுந்து கண் விழித்து முதலில் சிவலிங்க திருமேனி காட்சியை காண்பது அதீத நன்மையான நல்ல பலன்களை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் தேவதைகளும் சித்தர்களும் முனிவர்களும் மனிதர்களும் உயிரினங்களும் சிவலிங்கத்தை வழிபட்டு பேரானந்தத்தை அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, இந்த அண்ட பேரண்டத்தில் அருவமாகவும் உருவமாகவும் அருவுருவமாக மங்களத்துவம் நிறைந்ததாகவும் சிவலிங்க திருமேனியானதே விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்வோருக்கும் அபிஷேகத்தை கண்குளிர காண்போருக்கும் புண்ணிய பலம் வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது சிவலிங்க திருமேனிக்கு எந்த ஒரு தீட்டும் துலக்கும் கிடையாது என்று நமது ஆதி தமிழ் சித்தர்களால் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பர்ந்த அடியார்களே, நமது சிவ சொந்தங்களாகிய சிவ அடியார்களை தேடி சிவலிங்க திருமேனியானது அவர்களினுடைய திருக்கரங்களை வந்தடையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் ஈஸ்வரம் சகலமும் ஈஸ்வரம். நம சிவாய.